அனைவருக்கும் வணக்கம். நான் சுதர்ஷன். வாசகசாலையோட யூடியூப் சேனலில் நானும் எழுத்தும் அப்படின்ற இந்த நிகழ்ச்சியில் நிறைய எழுத்தாளர்களையும் தமிழின் முக்கியமான படைப்பாளிகளையும் அவங்களுடைய படைப்புகளையும் பற்றி தொடர்ந்து பேச இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நானும் எழுத்தும் நிகழ்ச்சியோட முதல் பகுதியில் நாம் சந்திக்க இருக்கிற எழுத்தாளர் திரு சாரு நிவேதா அவர்கள். வணக்கம் சாரு. வணக்கம் சுதர்ஷன். பின் செயலியில் நான் அவுரங்கசீப் கிட்டத்தட்ட 100 அத்தியாயங்களை கடந்து வெற்றிகரமாக நிறைவடைஞ்சிருக்கு. அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். முதல்ல இன்னைக்கு அந்த அவுரங்கசீப் நாவலை பற்றி உங்ககிட்ட சில தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. முதல்ல அவுரங்கசீப் அப்படின்னாலே வரலாற்றுலையும் பாடப்புத்தகங்களையும் நமக்கு ஒரு எதிர்மறையான ஒரு பிம்பம் தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு குற்ற பின்னணி உள்ள ஒரு ஒரு எதிர்மறையான ஆளாக பார்க்கப்படுற ஒரு ஆள் தான் அவருன்னு இல்லை. பல சாருடைய பல படைப்புகளில் தேகம் ஆகட்டும், இல்லை 0 டிகிரி ஆகட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு ரவுடி உடைய கதையோ, ஒரு குற்றவாளியுடைய கதையோ, ஒரு சாடஸ்டுடைய கதையோ தேகம்ல அந்த மாதிரி மையமாக வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை மையமாக வச்சு, ஒரு நாயகனா வச்சு ஒரு படைப்பை உருவாக்கணும் அப்படின்னு சாரு தேர்ந்தெடுத்தது எதனால? உதாரணமாக தமிழ் எழுத்தாளர்கள் நீங்கள் யார் எடுத்தாலும் அவங்க எடுத்ததும் ரஷ்ய இலக்கியம் அங்கேருந்து தான் வருவாங்க. ராதுகா பப்ளிஷர்னு இருந்தாங்க. ப்ராக்ரஸ் பப்ளிஷர்ஸ் மூலமாக டாஸ்தவஸ்கியாக இருக்கட்டும், டால்ஸ்டாய், துர்கனேவ் அவங்கெல்லாம் 5 ரூபா 2 ரூபாய்க்கு நல்ல பெரிய பெரிய புஸ்தகமாக நல்ல ஹார்ட் பவுண்டில் இருக்கும், ஆசையாக இருக்கும். அதில் ஒரு எழுத்தாளனுக்கு சமூகத்தில் நடக்கிற அநீதியை எதிர்த்து எழுதுறதுக்கு, வறுமையை பற்றி ஒரு ஒரு மனசு விட்டு அதோட ஒன்றி போய் எழுதுறதுங்கிறது ரொம்ப சுலபமானது. அதே சமயத்தில் அது ரொம்ப அப்பீலாகவும் இருக்கும். ரொம்ப அப்பீல் ஆகும் மக்களுக்கு, ரொம்ப அப்பீல் ஆகும். மேக்சிம் கார்கியோட பசியை படிச்சுட்டு நம்ம ஊரில் ஒரே வறுமை, பஞ்சம், பட்டினி அப்படிங்கும்போது அந்த வறுமையை பற்றி எழுதுறதும், அழுகையை பற்றி, கண்ணீரை பற்றி, மக்களோட கண்ணீரை பற்றியும் துயரத்தை பற்றியும் எழுதுறது ரொம்ப சுலபமானது. கைத்தட்டலுக்கு பாராட்டுதலுக்கும் ரொம்ப அது தோதானது. அப்படிதான் எழுதிட்டு போகணும், அதான் முறை. ஆனால் எனக்கு அந்த ஆரம்பத்திலேயே அதில் ஏதோ காரணத்தினால ஒரு ஈர்ப்பு வரல. ஏன்னா ப்ளஷர் ஆஃப் த டெக்ஸ்ட்டுங்கிறாங்க. அந்த 20 வயசுலலாம் ப்ளஷர் ஆஃப் த டெக்ஸ்ட்டுன்னு தெரியாது. ஆனாலும் வாழ்க்கை ஒரு கொண்டாட்டத்துக்கு உரியது தானே. பசினாலும் கூட அதில் ஒரு கொண்டாட்டம். ஒரு பிச்சைக்காரனாக இருந்தால் கூட அந்த பிச்சைக்கு அப்புறம் 24 மணி நேரமாக பிச்சை எடுத்துட்டு இருக்குமா? இந்த அடிமைகளோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 18 மணி நேரம் உழைப்பு, அதுக்கப்புறம் மியூசிக்கும் டான்ஸும் செக்ஸும் அவங்களோட கொண்டாட்டமான ஒரு வாழ்க்கை மூலமாகத்தான் அந்த என்ன சொல்கிறது, அந்த வேதனையையும் அந்த சஃபரிங்கையும் அவங்க அந்த இனமே அழிஞ்சு போகாமல் அப்படி மேலே இருக்கிறதுக்கு அந்த கொண்டாட்டம் முக்கியமானதாக இருந்திருக்கு. அப்போது இந்த துயர கதைகளை எழுதுறதை விட வேற ஏதோ ஒன்று நோக்கி போகணுங்கிறது மைண்டுக்குள்ள. இதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கறதுனால தோன்றது. ஆனால் அப்போ திட்டமிடாமலேயே அப்படிதான் இருந்தது. அதே சமயத்தில் எனக்கு இந்த நம்ம எழுத்தாளர்களுக்கு எப்படி முன்னேற்ற பதிப்பகம், ராதுகா பப்ளிஷர்லாம் அப்படி போய் ரஷ்ய இலக்கியங்கள் பரிச்சயமானதோ, எனக்கு இவ்வளவுக்கும் நான் இருந்த ஏரியா கீழத்தஞ்சை மாவட்டத்தில் கம்யூனிஸ்டுகள் அதிகமாக இருந்த ஒரு பிராந்தியம். ஆனால் எனக்கு ஏற்போ காரணத்தினால ஜெனே தான் எனக்கு அறிமுகமானது. முதல் எழுத்தாளரே ஜெனே. அவர் யாருன்னு பார்த்தா ஹோமோசெக்சுவல், திருடன், ஹோமோசெக்சுவல்ங்கிறத விட திருடன், அந்த மாதிரி இருக்கும்போது அதை பற்றி எழுதணும். அவரை படிக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒன்று இருக்கும், இப்போ இருக்குது. அதில் நான் கிளரிக்கல் கேடருக்கு வேலைக்கு அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுறேன்னா, பிரிசன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறேன். ஏன் இப்போ சிறைத்துறையை எடுக்கிறேன்னா, நமக்கு இந்த திருடி அல்லது கொலை பண்ணி ஜெயிலுக்கு போகிறதுக்கு தெம்பு கிடையாது, அதாவது தைரியம் கிடையாது. ஆனால் அப்படி ஒரு சமூகம் இருந்துக்கிட்டு இருக்கு. அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட கதை என்ன, அவங்களோட குரல் என்ன,
அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்க? பதிவே ஆகலையே. இங்க கான்ட்ராக்ட் கில்லருங்கிறான், பிக் பாக்கெட்டுங்கிறான், ரேபிஸ்ட்டுங்கிறான். இவெல்லாம் யாரு? சீட் பண்றான், மருந்துல வந்து குழந்தைகளோட மருந்துல கலப்படம் பண்றான். இப்படி வந்து அதுவாவது பெரிய அளவு, சின்ன அளவுல எந்தவித திட்டமிடலும் இல்லாம கோபத்துல கொலையை பண்ணிட்டு ஜெயில இருப்பான். இந்த மாதிரி நிறைய பேர், ஒரு 1000 பேர் ஜெயில் கொள்ளும்னா அங்க 3000 பேர் இருப்பான். இவனோட கதையெல்லாம் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம இவங்களை பத்தி எழுதணும். அதுக்கு வந்து சிறைத்துறையில நம்ம வந்து வேலை செஞ்சா அதை பத்தி எழுதிடலாம், நம்மளால ஜெயிலுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி சிறைத்துறைக்கு அப்ளை பண்ணி வேலையும் கிடைச்சிருச்சு. ஆனா என்ன ஆயிடுச்சு, சிறைத்துறை நிர்வாகம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல போட்டாங்க. அது அப்ப வந்து என்ன ஆயிடுதுன்னா என்னையே பிரிசனர் ஆக்கிடுறான், ஒயிட் காலர் பிரிசனர். நான் வந்து ஐஜியோட பர்சனல் பிரான்ச்சில், ஐஜி ஆஃப் பிரிசன்ஸ்னு இருப்பார், இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் பிரிசன்ஸ், அவரோட பர்சனல் பிரான்ச்சில் என்ன மாட்டி விட்டுறாங்க. நான் அங்கே என்ன பண்ணுறதுன்னா ஒவ்வொரு ஜெயிலுக்கும் வந்து லெட்டர் எழுதுறது, உங்கள் துறைக்கு வந்து ஒரு 100 என்ன சொல்கிறது பேக்கெட் பிடி கேட்டீர்கள், அதை அனுப்பி வைத்தோம், இன்னும் அக்னாலஜ் இப்போ செய்யவில்லை, ப்ளீஸ் அக்னாலஜ் அப்படின்னு சொல்லி இது மாதிரி ஒரு 1000 லெட்டர் எழுதியிருக்கிறேன். பெண்கள் ஜெயிலுக்கு வந்து நீங்கள் இந்த சானிட்டரி நாப்கின் கேட்டீர்கள், அனுப்பி வைத்தோம், இன்னும் பதிலே அனுப்பவில்லை. இப்படி வந்து பீடியும் சானிட்டரி நாப்கினும் பீடியும் சானிட்டரி நாப்கினும்னா இந்த கனவுல வரும், என்னடா இது நம்ம வந்து ஜெயிலை பற்றி எழுத போகிறோம்னு சொல்லி வந்து நம்ம இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன்னு. அவர் ஐஜி என்னடான்னா, நான் இப்போ அப்போத்தானே இந்த ஒரு ஹிப்பி கலாச்சாரம் இருந்துச்சா, நீண்ட ஹேர்லாம் வச்சுருப்பேன்னா, இதெல்லாம் காலேஜ்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, கட் பண்ணிட்டு வாங்க நாளைக்கு அப்படின்ட்டு. சரி நான் உங்களை கட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், நான் மறுநாள் இருந்து ஆஃபீஸை போகாமல் அப்ஸ்காண்ட் ஆகி அப்புறம் டெல்லியிலேருந்து ஒரு எக்ஸாம் எழுதியிருந்தேன், அங்கே ஓடிட்டேன். அப்படி வரும்போதே பர்சனல் லைஃபு, இலக்கியம் வரும்போதே இதில் ஏதோ ஒரு டிரான்ஸ்கிரசிவ் தன்மை அல்லது வந்து மார்ஜினல் தன்மை. அதாவது ஒரு பேப்பர் இருக்குது, அது மார்ஜின்னா ஒரு விளிம்பை தானே சொல்கிறோம், விளிம்பு, அந்த சமூகத்தோட விளிம்பில் வந்து எப்படி இருக்குது. அதில் இது வந்து எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, நாகூரில் நீங்கள் போனீங்கன்னா கூட பார்க்கலாம், நாகூர் ரொம்ப சின்ன ஊர், அது கிராமமும் இல்லை நகரமும் இல்லை சிற்றூரும் இல்லை, அது ஒரு பில்கிரிம் சென்டர். ஒரு 20 தெரு இருக்கும். அந்த மெயின் ரோடுக்கு இந்த பக்கம் கடல், தர்கா எல்லாம் இருக்கு, அந்த பக்கம் சிவன் கோயில், பெருமாள் கோயில், ஹிந்துக்கள், ஒரு 75% முஸ்லிம்ஸ், ஒரு 25% வந்து ஹிந்துஸ். அப்படி இருக்கிற ஒரு ஊர், சிற்றூர் அப்படின்னு சொல்லலாம், கிராமம்னு சொல்ல முடியாது. இந்த ஊரை ஒட்டி வெட்டாறு ஓடுது, காவேரியோட கிளை நதி. அந்த வெட்டாறு அந்த வங்காள விரிகுடாவில் சேருது, அந்த இடத்துல தான் சேருது. அந்த வெட்டாத்தை தாண்டி போனால் வாஞ்சூர், முதல்ல மேலே வாஞ்சூர், அப்புறம் கீழே வாஞ்சூர். இதெல்லாம் ரொம்ப எதுக்கு சொல்கிறேன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அந்த மேலே வாஞ்சூரும் கீழே வாஞ்சூர்ல இருந்து தான் பிரெஞ்சு டெரிட்டரி ஆரம்பிக்குது. காரைக்கால் பாண்டிச்சேரி வரைக்கும் ஆரம்பிக்குதா. இந்த பாலம் ஒரு ஃபர்லாங் இருக்கும். இந்த இடத்துல குடிக்கக்கூடாது, இந்த இடத்துல குடிக்கக்கூடாது, தமிழ்நாட்டு எல்லை. குடிச்சா ஜெயிலு. பாலத்தை தாண்டிட்டோம்னா எடுத்த உடனே சாராய கடை, கள்ளு கடை, பிராந்தி கடைன்னு இருக்கும். எடுத்த உடனே இவன் அங்கே போய் குடிச்சிட்டு இப்படி வருவான்ல, வாசல்லையே அந்த பாலத்தோட முனையிலேயே போலீஸ்காரன் நின்றுட்டு இருப்பாரு. அவர் ஊதும்பாரு, சும்மா போறான் வரவனெல்லாம் கூட அந்த பக்கம் இருந்து வந்தாலே ஊதும்பாரு. ஊதி ஏதாவது நாத்தம் வந்துச்சுன்னா ஏதோ ஒரு 5 ரூபா 10 ரூபா லஞ்சம் கொடுக்கணும், இல்லைன்னா ஃபைனை இது ஜெயிலுக்கு அழைச்சி இதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சி போடுவாருன்னு வச்சுங்க. ஸோ அப்போ வந்து இது எனக்கு பெரிய ஒரு கலாச்சார என்ன சொல்றது அவேக்கனிங். எப்படிடா வந்து ஒரு பாலத்தை தாண்டுனா தப்புங்கிறான், இது ரைட்டுங்கிறான், ஓகேங்கிறான், ஒத்துக்கிறான், இங்க வந்து தப்பு கொலை குற்றம் பெரிய சமூக ஒரு இது அதிரடியா இருக்க என்ன இது. அதுவும் வந்து அது மரத்துல இருந்து தான் கிடைக்குது, தென்னை மரத்துல இருந்து கிடைக்குது. பதனி பிடிக்கிறாங்க, அதுல சுண்ணாம்பை போடலைன்னா அது கல். இது ஒரு குற்றமா அப்படிங்கிறது இதை வந்து நான் வந்து ரொம்ப யோசிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காரைக்கால்,
கிறிஸ்டியன்ஸ் இருக்கிற இடம், நாகூர் முஸ்லிம்ஸ் இருக்கிற இடம், அந்த பக்கம் போனால் ஹிந்துஸ். ஸோ 3 கலாச்சாரமும் சேர்ற ஒரு இடமா இருக்கு. இங்கே ஒரே கவ்வாலி சூஃபி மியூசிக்கு, இன்னைக்கு இவர் நம்ம ரஹ்மான் ஹிந்தியில் போடுற சூஃபி மியூசிக்லாம் அதோட பேஸெல்லாம் நாங்கள் நாகூரில் கேட்டிருக்கிறேன். ஸோ சூஃபி மியூசிக்காக இருக்குது. அந்த பக்கம் போனால் ஆண்டாள் பாடுது பெருமாள் கோவிலில். இங்கே போனால் சேம்பர் மியூசிக்கு, பீத்தோவன், அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட. இப்போ நாங்கள் அதுக்கான காலேஜ் படித்தேன் பியூசி. அப்போது ஒவ்வொரு வீட்டில் இருந்துமே அந்த பீத்தோவனோட இது நான் அப்படியே அந்த பிளாட்ஃபார்மில் உட்காந்து கேட்பேன். ஸோ இந்த மியூசிக் 3 கலாச்சாரமும் சேர்றது. ஹிந்துஸில் வந்து க்ரைம்னு சொல்கிறது இங்கே வந்து நார்மாக இருக்கும், சாதாரண விஷயமா இருக்கும். இங்கே க்ரைம்ங்கிறது வந்து அங்கே வந்து ரொம்ப சாதாரணமான விஷயமா இருக்கும். ஸோ இந்த கலாச்சார வித்தியாசங்கள் இதெல்லாம் தான் எல்லாத்துக்கும். அப்போ குற்றம்னா என்ன? இடம், மதம், காலம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் இருந்த குற்ற செயல் இன்னைக்கு வந்து குற்றம் இல்லை. உதாரணமாக இதுக்கு வந்து நம்ம உதாரணத்துக்கு ஒரு இது வந்து பெண்களை சொல்லலாம், பெண்களோட வாழ்க்கை. ஏன்னா அன்னைக்கு வந்து ஒரு 10 வயசுல கல்யாணம் பண்ணிட்டாங்க, இன்னைக்கு எது சமூக குற்றம் இல்லையா, பீடபயில்றான். ஸோ அப்படி. அப்புறம் வந்து நம்ம தாசிகள் இருந்த எழுது. இப்போ வந்து புருஷன் பஞ்சாதியோட பீச்சில் போய் உட்கார முடியல, சர்டிஃபிகேட் காமிங்கிறான், தள்ளிட்டு வந்துட்டியாங்கிறான். ஸோ இப்படிலாம் இருக்குது. அப்போ அப்படி இல்லை. தாசி வீடே இருந்துச்சு, தாசி தெரு இருந்துச்சு. 2000 வருஷத்துக்கு முன்னால் தாசி வீட்டுக்கு போயிட்டு வர்ற கணவரை வந்து மனைவி வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கிறது இருக்குது, களவு வாழ்க்கை, அது இதுன்னு வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் எனக்கு அவுரங்கசீப்பை வந்து நான் தேர்ந்தெடுக்கலை. நான் வந்து தியாகராஜா நாவல் எழுதிட்டு இருந்தேன், தியாகராஜாவை பற்றி. தியாகராஜாவோட வாழ்க்கையில் மராட்டியர்கள் வராங்க. அப்போ மராட்டியோட வாழ்க்கையை பற்றி, அவங்களோட ஆட்சி, தஞ்சாவூரில் வந்து அதை பற்றி நாங்கள் ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு சிவாஜியை பற்றி படிக்க வேண்டியது. சிவாஜியை பார்த்தீங்கன்னா உடனே அவுரங்கசீப் தான் போகணும். அதில் எதாச்சும் அவுரங்கசீப்போட கடிதங்கள் பார்த்தேன், இவ்வளோ இருக்குது. கடிதங்களை பார்த்தா மிரண்டேன். அது எல்லாமே வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு நாவலுக்கான சமாச்சாரமாக இருக்குது. அந்த கடிதங்களில் நம்ம கற்றுக் கொடுக்கப்பட்ட கற்பிக்கப்பட்ட அவுரங்கசீபே இல்லை, அவர் வேற அவுரங்கசீப்பாக இருக்குது. ஆஹா, நமக்கு பொய்யால சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பச்சை பொய்யா இருக்கு பல விஷயங்கள். இன்னொரு விஷயம் என்னன்னா சாரு, இன்னைக்கு இருக்க அரசியல் சூழல்ல ஒரு முகலாயர்கள்னாலே ஒரு வெறுப்பு இருக்கு. அதுலயே அதிகம் வெறுக்கப்படுற ஆள் வந்து அவுரங்கசீப். இந்த வெறுப்பு வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னா, அவங்க வந்து பேர் வச்ச நகரங்களுக்கு இப்போ வந்து பெயர் மாற்றம் செய்யற அளவுக்கு இருக்கிற ஒரு அரசியல் சூழல்ல அவுரங்கசீப்ப தேர்ந்தெடுத்து அதை பத்தின ஒரு கதையை நம்ம சொல்லணும் முடிவு பண்றதுக்கு அந்த கடிதங்கள் மட்டும்தான் காரணமா, இல்ல வேற ஏதாவது தூண்டுகோல் இருக்கு? இது வந்து ஒரு புள்ளியை தான் சொன்னேன். அந்த கடிதங்கள்ல இருந்து உடனே நான் வந்து தியாகராஜா ஒரு கிட்டத்தட்ட 100 பக்கம் எழுதிட்டேன். அதை அப்படியே நிறுத்திட்டு இது ரொம்ப இம்மீடியட்டா தோணுச்சு, அரசியல் தேவையாப்பட்டது. என்னடா இது ஒரு பெரிய அபாண்டமான ஒரு விஷயம் திரிச்சு சொல்லப்பட்டிருக்குதே, இது ஒரு நமக்கு ஒரு கடமையா ஆயிடுச்சு, திரிக்கப்பட்டிருக்கு வரலாறு அப்படின்னு வந்து எனக்கு தோணிடுச்சு. ஏன்னா நீங்கள் அவுரங்கசீப் என்னென்ன தவறுகள் செய்தார், குற்றங்கள் செய்தார்னு சொல்றீங்களோ அந்த மாதிரி 10 மடங்கு 100 மடங்கு வந்து ஷாஜகான் பண்ணியிருக்காரு. ஆனால் ஷாஜகான் இங்கே ஹீரோ, நேஷனல் ஹீரோ, தாஜ்மஹால் கட்டினதுனால. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து ரொம்ப மிரட்டு போய், அதுக்காக நீங்க வந்து முழுக்கவும் அவரை வந்து புனிதப்படுத்தி ஒரு ஒயிட் வாஷும் பண்ணல. அப்படி இதை வந்து செஞ்சாருன்னா செஞ்சார், அப்படிதான். ஏன்னா உங்களுக்கு வந்து அவர் 90 வயசு வரைக்கும் இருந்திருக்காருங்க. ஒன்றும் இல்லை, இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு இன்னும் 70 வயசு ஆச்சு. நான் 35 வயசுல இருந்த சாருவே வேற, 50 வயசுல இருந்த சாரு வேற, என்டையர்லி ஆப்போசிட். அந்த ஆளே இல்லை. இப்போ நான் 35 வயசுல இருந்த ஆளே இல்லை நான். ஸோ இப்படி ஒரு சாதாரண பொது வாழ்க்கையை கீழே இன்ட்ராக்ட் பண்ணாத வெறும் ஒரு ரைட்டர்னு வச்சுக்கலாம். எனக்கே எப்படின்னா ஒரு பேரரசர், ஒரு
பிரம்மாண்டமான ஒரு நிலப்பகுதியை ஆண்டவர். ஆப்கானிஸ்தான்ல இருந்து இங்க வந்து பங்களாதேஷ் வரைக்கும், அப்புறம் அங்க டாப் காஷ்மீர்ல இருந்து இங்க கர்நாடகா வரைக்கும் ஆண்ட ஒரு மனுஷன் 50 வருஷம் ஆண்டிருக்காரு. 90 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காருன்னா அவர்கிட்ட எதுவுமே ஒரு 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 நேர்கோட்டுல கடைசி வரைக்கும் இல்லை. கடைசி 10 வருடங்கள்ல அவர் இருந்ததே வேற. அதுலேயும் கடைசி 5 வருடங்கள் அவர் தன்னுடைய இருப்பு, தன்னுடைய வாழ்க்கை கோட்பாடுகள், நியதிகள் எல்லாத்தையுமே அவர் வந்து ஸ்மாஷ் பண்ணிடுறாரு. இது எல்லாமே தவறு, நான் பண்ணினது பூரா தப்பு அப்படின்னு சொல்லி தன்னோட பசங்க கிட்ட 3 பையன்கிட்டையும் இன்னது பண்ணுங்க, அழியாது, அந்த ஏரியாவை நீ எடுத்துக்க, தட்சிண பிரதேசத்தை நீ எடுத்துக்க, குஜராத், இந்த பாம்பே, மகாராஷ்டிரா, இந்த இடம்லாம் நீ எடுத்துக்க, நீ அந்த ஆப்கானிஸ்தான் பகுதி, பஞ்சாப் பகுதியில நீ எடுத்துக்க, ஒருத்தனை டெல்லியில நீ வச்சுக்க. 3 கொடுக்குறாரு. 3 பேரும் ஒருத்தனை அடிச்சு செத்துருக்கான். அதுல ஒருத்தன், அதாவது இது 8 பேரை ஒருத்தன் சாவடிச்சுட்டு அவன் வந்து இப்ப பவர்ல இருக்கான்னு வச்சுங்களேன். அது கொஞ்ச நாள் தான். இவர் பண்ணின தவறு, பிளண்டர்னு சொல்லணும்னா அவரு கிட்டத்தட்ட 30 வருஷம் தக்காணத்துல, டெக்கான்னு சொல்றோம்ல, அந்த டெக்கான்ல வந்து போர்ல ஈடுபட்டது தான். அதுல கஜானா காலி. அவருக்கு கடைசியில தன்னுடைய சர்வன்ஸுக்கு உடம்பு கழுவி விடுற, ஏன்னா அவரால் நடக்க முடியாம போயிடுச்சு. ஸோ இந்த உடம்பெல்லாம் கழுவி விடுறது, பர்சனல் அசிஸ்டன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் சம்பளமே கொடுக்க முடியல. அவர் 1 வருஷமா கஜானாவில் 1 பைசா இல்லை. அவர் உயிரில் எழுதுறாரு, என்னுடைய பணியாட்களுக்கெல்லாம், சிப்பந்திகளுக்கெல்லாம் எப்படியாவது சம்பளம் கொடுத்துருக்க அப்படின்னு எழுதுறாரு. ஒரு பேரரசர். அப்பவே அந்த ஆட்சி சாம்ராஜ்யம் அழிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் 100 வருஷம் இருந்தது, அவ்வளவுதான். இந்த அவுரங்கசீப் நாவல் உட்பட சாரு வந்து பொதுவாகவே பல புனித பிம்பங்களை வந்து உடைக்கிற ஒரு ஆளா தான் இருந்திருக்கீங்க, ஒரு ஐக்கனா கிளாஸ்டா தான் இருந்திருக்கீங்க. எதனால சாரு? அது வந்து ஒரு தேர்வா, இஸ் இட் பை சாய்ஸ்? இப்போ இந்த அவுரங்கசீப்ல வந்து அசோகர் அப்படின்ற ஒரு பிம்பத்தை வந்து உடைச்சு, அவுரங்கசீப்பை எடுக்கிறதே வந்து ஒரு ஐக்கனோகிளாஸ்ட் வேலை தான். ஏன் அக்பரை எடுக்கல, ஏன் ஷாஜஹானை எடுக்கல? எடுத்திருந்தா இன்னும் கலர்ஃபுல்லா நம்ம எழுத்த கூட கொடுத்துருக்க முடியும். அக்பரை எடுத்திருந்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலர்ஃபுல் நாவல் எழுதியிருக்கலாம், ஷாஜஹானையும் எழுதியிருக்கலாம். இது வந்து ரொம்ப பேத்தட்டிக்கான ஒரு ரொம்ப டார்க். ஆனால் நாவல் அப்படி டார்க்காக இருக்காது, அப்படி இருக்கு. எதனால அப்படி எடுத்தோம்? அது வந்து திரும்ப திரும்ப என்னுடைய ஆரம்பத்துலேருந்தே அப்படிதான் இருக்கு. இப்போ அதுக்கு பிராயச்சித்தமாக வேணா வந்து நம்ம தியாகராஜாவை சொல்லலாம். ஆனாலும் தியாகராஜாவோட வாழ்க்கையை எடுத்தீங்கன்னா, தியாகராஜா ஒரு 45 வருஷ காலம் அவரு தன்னோட வாழ்க்கையில எதுவுமே பண்ணாமன்னா இந்த லௌகீக மனிதர்கள் எதிர்பார்க்குற எதுவுமே பண்ணாம பிச்சை எடுத்துட்டு வந்து பாடிக்கிட்டே பிச்சை எடுப்பாரு. அது பிச்சைன்னு சொல்றது இல்லை, குஞ்ச விருத்தி பண்ணிட்டு அந்த தானியங்கள்லாம் கொண்டு வருவார்ல, வீட்டுக்கு வந்து பலருக்கும் யாரெல்லாம் வர்றாங்களோ வீட்டுக்கு அதித்தி மாணவர்கள் எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்துட்டு மறுநாள், ஏன்னா அந்த காலத்துல அதாவது வந்து எல்லாரும் அப்படி இல்லை, ஒருத்தர் 2 பேர் 100ல் ஒருத்தரோ 1000ல் ஒருத்தரோ அப்படி இருந்தாங்க. எப்படின்னா அவங்க கிட்ட வந்து மறுநாளைக்கான எந்தவித உணவு பதார்த்தமும், தானியமும், பணமும், பொருளும் எதுவுமே இருக்கக்கூடாது மறுநாளைக்கு. அந்த மாதிரி ஒரு வாழ்ந்த ஒரு ஆளு, அவரே ஒரு மார்ஜினல் மேன் தானே. அவரை ஊரெல்லாம் எள்ளி நகையாடிச்சு. அவர் என்ன சொல்றாரு? ராமனை பார்த்தேன், நேரடியா பார்த்தேன், தொட்டு பார்த்தேங்கிறாரு. பைத்தியம் நாங்க. அவர் அண்ணா வந்து அடிச்சுட்டாரு, அடிச்சதுல ஒரு மயக்கம் அடிச்சு விழுந்துட்டாரு தியாகராஜா. ஸோ இப்படியெல்லாம் நடந்துதான் இருக்கு. அப்ப அவருமே ஒரு இந்த நார்ம்ஸ் இருக்குல்ல, கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, ஸ்டேட்டஸ் கோன்னு சொல்றோம்ல, அந்த ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அதுக்கு நேர் எதிரான ஒரு கலக வாழ்க்கை தான் சொல்லணும். கலகக்காரனா தான் இருந்திருக்காரு. உதாரணமா சர்ஃபோஜி மகாராஜா, நீங்க என்னோட அரசவைக்கு வாங்க, எங்களுடைய கவிஞரா இருக்க அப்படின்னா
நான் வரமாட்டேன், நான் வந்து ராமரை மட்டும்தான் பாடுவேன், இங்கே வந்து பாடுங்க. நோ, என் இடத்துல தான் இருந்து பாடுவேன். என் வீட்டில் ஒரு ராமரோட இது இருக்கும், விக்கிரகம் இருக்கும், அதுக்கு முன்னால தான் பாடுவேன். அவர் அந்த ஊரை விட்டு வெளியில கூட போல. ரொம்ப நாள் கழிச்சு தான், வயசான பிறகுதான் ஊரை விட்டு போயிருக்காரு. அது வரைக்கும் தினம் அந்த விக்கிரகத்துக்கு அவர் பூஜை பண்ணணும். 4 மணி நேரம் பூஜை முடிச்சுதான் அவர் வந்து பிச்சை எடுக்கவே போவார். நான் அந்த பிச்சைங்கிற வார்த்தையை கூட ரொம்ப ஒரு ரெவரன்ஸோட சொல்றேன். புரியுது. அப்பதான் வருவாரு. அப்ப அவரை வந்து, ஆனா வறுமையில வாடணும் சமயத்துல அவருக்கு கொஞ்சத்துல ஒன்றும் கிடைக்கலன்னு வச்சுங்க, அன்னைக்கு பட்னி தான். மழை பெய்யுது, ஆனா அவர் பாடிட்டு தான் வருவாரு. கொடுக்க மாட்டாங்களா இருக்கும், அன்னைக்குதான் பட்னி. இப்படிதான் இருக்கணும் வாழ்க்கை இருந்தது. அப்போ ஒரு ராஜா கூப்பிடுறாரு, வரமாட்டேங்கிறாரு இவரு. உடனே என்ன பண்றாரு, ஒரு சிப்பந்தி கிட்ட நிறைய தங்கம் எல்லாம் போட்டு இதை கொடுத்துட்டு வா அப்படிங்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, தியாகராஜா இதை எல்லாத்தையுமே நீ எடுத்துட்டு போயிடு, ராஜாட்டை கொடுத்துட்டு. இது எவ்வளவு பெரிய இன்சல்ட் ராஜாவுக்கு. ஆனா அதை அவர் செய்யறாரு. இன்சல்ட்னு செய்யல, நான் ஏத்துக்கிறது இல்லை, என்னோட பழக்கம் இல்லை இது. அவர் அந்த நாமத்தை ஏத்துக்காம உடைக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்றாரு, ராஜா அவர் ரொம்ப பிரியமான ஆளு கலை விஷயங்களுக்கெல்லாம். அவர் என்ன பண்றாரு, அப்போ பிச்சை எடுக்க போவார் இல்லையா, அந்த இது தோல் பையில இருக்கும், அந்த பையில நிறைய பேர் தானியம் போடுவாங்கல்ல, அப்ப இந்த தங்கத்தெல்லாம் போட்டுரு அப்படின்னு இவரு வந்துட்டாங்க. வந்து போட்டுடுறாங்க. போட்டு இவர் வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு, பிரித்து பார்க்குறாரு, உள்ள தங்கம்லாம் இருக்கா, அதை எடுத்து அப்படியே ரோட்டில் போட்டுட்டு வெறும் தானியத்தை மட்டும் எடுத்துட்டு போறாரு. அப்போ இது எவ்வளவு பெரிய கலகம், எவ்வளவு பெரிய புரட்சி. அப்போ தியாகராஜாவை எடுத்தது கூட அவுரங்கசீபை தேர்ந்தெடுத்த மாதிரி தான். அவங்களே ஒரு ஐக்கன கிளாஸா தான் இருந்திருக்காங்க. எல்லாத்தையும் உடைச்சு நொறுக்கி இருக்காங்க. மொழி கூட, அவரை தேர்ந்தெடுத்த மொழி கூட தெலுங்குல ஒரு கச்சா மொழி, ரொம்ப கீழே இருக்கிற பேச்சு மொழி, அதை தான் அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. அதை பத்தி ரொம்ப அந்த ஊர்ல உள்ள பண்டிதர்கள்லாம் ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காங்க, பைத்தியம்னு திட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு விதமான தேர்வுகள்னு பார்க்கும்போது நம்ம அவுரங்கசீப் வந்து ரொம்ப இது பண்ணிட்டோம், விலகிட்டோம். பொதுவா ஒரு நம்பிக்கை இருக்கு, பொது புத்தியில பதிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, இஸ்லாம் வந்து இந்தியாவில் வாழ்முனையில தான் பரவுச்சு அப்படின்னு, வன்முறை மூலமாகவும் இல்ல மற்றவங்களை அச்சப்படுத்தியும் தான் மதத்தை பரப்புனாங்க அப்படின்னு. அதை மறுக்கிற பல விஷயங்கள் அவுரங்கசீப் நாவல்ல இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? நாம் நம்புவதும் நமக்கு பாட புத்தகங்களில் கற்பிக்கப்பட்டவன் தான். ஆனா வரலாறு அப்படிங்கும்போது அதுக்கு மாற்று வரலாறும் இருக்கு, எழுதப்படாத வரலாறும் இருக்கு, தொகுக்கப்படாத வரலாறு. அதுல எனக்கு ஒரு வெளிச்சத்தை பாய்ச்சினவர் ரொம்ப சின்ன வயசுல, 25-30 வயசுல, ரணஜித் குஹான்னு பேரு. அவர் ஒரு பெரிய ஹிஸ்டாரியன். அவர் சபால்கன் ஸ்டடீஸ்னு ஒரு 12 வால்யூம் ஒரு தொகுத்திருக்காரு. அதுல தான் இதுவரை நமக்கு கற்பிக்கப்பட்ட வரலாற்றிலிருந்து மாறுபட்ட, உதாரணத்துக்கு நாம் மகாத்மா காந்தியோட வரலாறு, மகாத்மா வந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அவர் சொல்ற இந்த அஹிம்சை, அது வந்து இந்த உலகத்துக்கு அவர் கொடுத்த ஒரு பெரிய விஷயம். அவர் வந்து ஃபர்ஸ்ட் இல்லை, இந்த மண்ணுல இருந்து வந்த மகாவீரர், புத்தர், இப்படி இருந்து வர்றதோட மாடர்ன் வெர்ஷன் வச்சுங்க. இப்போ ஒரு பொலிட்டிக்கல் வெர்ஷன், சரியா? எல்லாருமே ஒரு சுதந்திர போராட்டம்னா ஆயுதத்தை தான் எடுப்பாங்க. இவர் வந்து அஹிம்சை, ஏன்னா அவரோட மரபுல இருந்து, இந்த மரபுல இருந்து வர்றது புத்தர், அதுக்கு முன்னால மகாவீரர். ஆனால் அதே மகாத்மா அவரை அறியாமல், அவருக்கு வந்து செருப்பு வந்து, செருப்புக்காக மாட்டை கொண்டு தானே நம்ம அந்த தோல்ல தானே செருப்பு போடுறோம். அது மாட்டை வந்து இம்சிச்சு கொலை பண்றதுனால நான் அந்த மாதிரி செருப்பு போட மாட்டேன். ஆனால் செருப்பு இல்லாமல் வடக்குல வந்து வாழவும் முடியாது. அதனால என்ன பண்ணாருன்னா, தானாக இறந்த மாட்டோட தோல்ல இருந்து எடுத்த செருப்புனா நான் போட்டுக்குவேன் சொல்ல போக, அதுக்காக ஒரு பெரிய டீமே பீகார் மாதிரியான
வறுமையில வாடக்கூடிய ரொம்ப என்ன சொல்றது, ஒரு பஞ்சத்துல இருக்கிற பகுதிகளில் எல்லாம் போய் இருந்து தங்கியிருந்து தானா இறந்து போன மாட்டோட தோல் இருந்து. ஸோ ஒரு செருப்பு வந்து அந்த காலத்தில் 2 ரூபான்னா இவருக்கு செலவு பண்ணுறது வந்து ஒரு 500 ரூபாயா இருக்கும். இது வந்து ஒரு சபால்டன் ஹிஸ்ட்ரி. ஓகே, நீங்கள் ஒரு ஹிஸ்ட்ரி சொன்னீங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து எளிமையாக இருக்கணும்னாலே அதுக்கு பிர்லா மாதிரி ஒருத்தரோட ஸ்பான்சரிங் வேண்டியிருக்கு. அப்படிங்கிறது தான் இதோட சபால்டன் வரலாறு. ஸோ இப்படி ஒரு வரலாறு இருக்கா, அது நமக்கு 25 வயதில் வந்து அறிமுகமாகுது. இப்போ நம்ம அந்த கேள்விக்கு திரும்ப போவோம். இப்படி தான் ஒட்டுமொத்த வரலாறே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நம்மை சார்ந்த இந்த கலை இலக்கியவாதிகள் முன்னாலெல்லாம் இப்போ சொல்கிறதில்ல, ஆனால் என்னுடைய காலத்தில் நான் இளமையாக இருக்கும்போது 25, 35 வயசு 40 வயசில் கூட இந்த எம்ஜிஆர் நடித்த படங்கள் அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ஒரு ட்ராஷு, இதை பற்றிலாம் இதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாதுன்னு ஒதுக்கிடுவாங்க. ஆனால் நான் மிஷல் ஃபூக்கோ, இந்த ரொலான் பார்த் மாதிரியான ஃப்ரெஞ்சு ஃபிலாசபர்ஸை பார்த்துட்டு வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான பாப்புலர் ஆர்ட்டுங்கிறது வந்து அது பெரிய கலையோ அல்லது இலக்கியமோ அப்படி நான் சொல்லலை. ஆனால் சமூகத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதிலிருந்து தான் நீங்கள் கூறுகளை எடுக்கணும். எப்படி இல்லைன்னா ஒரு நடிகரை வந்து அவர் இறக்கும் வரை எப்படி முதலமைச்சராக வர வச்சிருக்காங்க அல்லது தன்னோட இதயத்தில் வச்சிருக்காங்க, எப்படி அவரை தன்னுடைய கடவுளாக நினைக்கிறாங்க, எப்படி தன்னுடைய தோழனாக ஒவ்வொரு மீனவரும் நினைத்தார், இப்படின்லாம் நிறைய விஷயங்கள் வருது. அதுக்கு நாடோடி மன்னன்கிற படத்தை பார்த்தீங்கன்னா, நான் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வேன்னு சொல்லிட்டு வாசிப்பார். அது எல்லாமே வந்து கார்ல் மார்க்ஸோட கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவில் இருக்குது. அந்த படத்துக்கு கண்ணதாசன் வசனம் எழுதியிருக்காரு. இதுதான் டெக்ஸ்ட். இப்படி தான் ஒரு பிரதியாக பார்க்க வேண்டும் ஒரு படத்தை, ஒரு சினிமாவை. அதனால் நான் அதை குப்பைன்னு தூக்கி போட்டு போனேன்னா எனக்கு சமூகத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? இவர் முதலமைச்சராக வந்த ஒரு யூனிக்கான ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஸோ இப்படி தான் வந்து இந்த பொது புத்தியில் இருக்கிறதுல இருந்து நம்ம மாற்றி 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 உள்ளே போய் பார்க்கணும் அப்படிங்கிறது. இந்த மாற்று வரலாறு அல்லது எதிர் வரலாறு அப்படின்னா, நீங்க ஏற்கனவே உங்களுடைய பேச்சில் குறிப்பிட்ட ஒரு புத்தகம் வந்து அரூர் ராமநாதன் அவர்களுடைய வீரபாண்டியன் மனைவி. எப்படி சோழர்களை பத்தி இன்னொரு பக்கம் பல புத்தகங்கள் நாவல்கள் வந்திருக்கோ, அதே மாதிரி பாண்டியர்கள் பக்கத்துல இருந்து வரலாற்றை சொல்ற ஒரு புத்தகமா அந்த புத்தகம் இருக்குன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அவுரங்கசீப்புமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு மாற்று வரலாறை சொல்ற ஒரு புத்தகம் தான். இந்த மாதிரி ஒரு வரலாற்றுக்கோ இல்ல ஒரு பொது புத்திக்கோ எதிரான இல்ல மாற்றான ஒரு வரலாறை சொல்ற புத்தகங்களின் முக்கியத்துவம் என்ன ஆச்சாரம்? ஏன் வந்து அதை சொல்லி ஆகணும்? ஏன் சொல்லணும்னா, இதுவரை நமக்கு சொல்லப்பட்ட வரலாறு மட்டுமே தான் உண்மை அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம்ல. இப்போ உதாரணமாக முன்னால் வந்து இந்திரா தான் இந்தியா, இந்தியா தான் இந்திரான்னு ஒரு முழக்கம் முன்வைக்கப்பட்டது. அப்போ ஒரு வரலாற்று பெட்டகம் பூமியில் புதைக்கப்பட்டது. அடுத்த ஆட்சி மாறும்போது அதை எடுத்து தூக்கி போட்டாங்க. ஆனால் அரசர்களோட காலத்தில் அப்படி தூக்கி போடுறது இல்லை. அசோகர் என்ன பண்ணாருன்னா கல்வெட்டில் பொறிச்சிட்டாரு. அது கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டு காலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை தான் நம்ம நம்புகிறோம். அது ஒரு ஒற்றை வரலாறு. அதுக்கு மாற்று வரலாறு என்ன? இந்திரா தான் இந்தியா அல்ல. அது அவர் அந்த ஆட்சியாளர் சொன்ன ஒரு விஷயம். அந்த மாதிரி அசோகர் நமக்கு சில விஷயங்களை சொல்லியிருக்கார். நான் இப்படி இருந்தேன், இப்படிலாம் இருந்தேன். ஆனால் அப்படி எதுவும் நடக்கலை. மரம் நட்டாரு, சாலைகளெல்லாம் அமைச்சாரு, அதெல்லாம் சரி. போர் வேண்டாம்னு சொன்னார், அகிம்சை வழியெல்லாம், அதெல்லாம் சரிதான். ஆனால் அதுக்கு பேரலாக ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்குது. இந்து மதம் மிக கடுமையாக ஒடுக்கப்பட்ட ஒரு காலகட்டம் என்று பார்த்தால் முகலாயர் காலகட்டம் இல்லை, அசோகரோட காலகட்டம் தான். இந்து மதமே அழிக்கப்பட்டது.
பிராமணர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். எது அகிம்சை வேணும், அகிம்சை தான் நமது தத்துவம்னு சொன்ன பிறகு கூட அதுக்கான சான்றுகள் இருக்கு. ஏன்னா புத்திஸ்டுகளோட மிகப்பெரிய விஷயம் என்னன்னா எல்லாத்தையும் எழுதி வச்சிருவாங்க. அப்படி எழுதப்பட்ட விஷயங்கள் இருக்கு, புனையப்பட்ட விஷயமும் நிறைய இருக்கு. நம்ம தான் அது எது புனைவு எது சரி என்று பார்க்க வேண்டும். அப்படி இந்த வரலாறுல நமக்கு கொடுக்கப்பட்டது தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே மித்தாக்கி எல்லாத்தையுமே கடவுளாக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நீங்க எப்படி சொல்றத பூரா கேட்டுட்டு போறதுக்கு நம்ம ஒரு கலைஞன் அப்படி இருக்கக்கூடாது, ப்ரோப் பண்ணி ஆகணுமே. ஒரு 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 ஊர்ல ஒரு ரேப் நடந்துருதுங்க, பப்ளிக் அவுட்ரை வந்துருது. உடனே என்ன பண்ணுவாங்க போலீஸ்னா, யாரோ ஒருத்தரை பிடிச்சி ஒருத்தர்னா ரோட்ல போறவங்கல்ல, யாராவது ஒரு கிரிமினலை பிடிச்சி இவன் தான் சொல்லி ஷூட் பண்ணி விட்டுருவாங்க, என்கவுண்டர்ல போட்டு தள்ளுவாங்க. ஆனால் அது அப்படியே அமைக்கணும். ஆனா உண்மையான ஒரு குற்றவாளி எங்க இருக்கான், யாரு எது என்ன ஒண்ணுமே தெரியாது. அந்த மாதிரி தான் இல்லை இந்த வரலாற்றுலையும் கொடுக்கப்பட்டதுங்கிறது ஒன்று. நான் அந்த அசோகர் நாவல் வரட்டும், அசோகாங்கிறது அப்ப தெரியும் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்தூபிகள் எல்லாம் என்ன எழுதி வைக்கப்பட்டது, என்ன நடந்தது உண்மையில அப்படிங்கிறது பக்காவா இருக்கு. அப்ப நீங்க ஒன்னொன்னையா எடுத்து எடுத்து பார்க்கும்போது, இப்ப இந்த நீங்க சொன்னீங்க ஒரு விஷயத்தை எழுதியிருக்காங்க, சோழர்கள் காலம் அப்படியே ஒரு பொற்காலம், உண்மைதான். ஆனா அந்த பொற்காலத்துல எவ்வளவு ஒடுக்குமுறை இருந்தது, என்னென்னலாம் நடந்ததுன்னு சொல்லி அருராமநாதன் எழுதியிருக்காரு. அதுக்கும் வரலாற்று சான்றுகள் இருக்கு. அது நம்மளுடைய அதாவது நமது நம்பிக்கைக்கு எதிராக இருக்கிறதுனால அருராமநாதனோட பட்டு சுவாரஸ்யமான நாவல் துப்பறியும் கதை மாதிரி போகும். பொன்னியின் செல்வனை விட சுவாரஸ்யமா இருக்கும் 3 வால்யூம். அதை பத்தி யாருமே பேசுறது இல்லை. ஏன்னா நமக்கு அது நமது நம்பிக்கைக்கு எதிராக இருக்கு. அவ்வளவு சுவாரஸ்யமான நாவலை நம்ம தூக்கி போட்டு புதைச்சாச்சு. அப்போ ஒன்று எடுத்துப்போம், சோழர்களின் வரலாறு பொற்காலம்னு சொல்றான். அதை என்ன பண்றாங்க, அருராமநாதன் அழிக்கிறாரு. அழிச்சிட்டு அது மேல எழுதுறாரு. இப்ப அழிக்கும் போது இப்ப ஸ்லேட் எடுத்துங்க, ஸ்லேட்ல ஒன்று எழுதுறீங்க, அதை அழிச்சிட்டு மேல எழுதும்போது அதையும் உள்ள இருக்கிறதும் தெரியும் நமக்கு. அதுதான் பேலின்செஸ்ட் ஹிஸ்டரிம்பாங்க. ஓகே, பேலின்செஸ்ட்னா இந்த நாணல் புல்லுல செய்கிற பேப்பர், பேப்பிரஸ். அந்த பேப்பிரஸ்ல எல்லாம் முன்னால எழுதிட்டு பேப்பர் பற்றாக்குறைனா, அப்ப பற்றாக்குறை இல்லை, அப்பதானே ஆரம்பிக்கிறாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அதை அழிச்சிட்டு அது மேலேயே எழுதுவாங்க. அப்ப முன்னால முதல்ல எழுதுனது இருக்கும், அப்புறம் எழுதுனது கொஞ்சம் மேலாப்புல இருக்கும். ஸோ ரெண்டுமே இருக்கும். அதனால அதை பேலின்செஸ்ட் அப்படிங்கிறது. அப்போ நீங்க சொன்ன வரலாற்றுக்கு மேல் நான் ஒன்று எழுதும் போது அது பேலின்செஸ்ட் வரலாறா போகுது. அப்படி பார்த்தா வீரபாண்டியன் மனைவி தமிழின் முதல் பேலின்செஸ்ட் நாவல் என்று சொல்லலாம். வணிக நாவலாக, அதாவது ஒரு ஜனரஞ்சக நாவல். ஏன்னா அது இலக்கிய நாவல் இல்லை, இலக்கிய ரீதியாக எழுதப்பட்ட முதல் பேலின்செஸ்ட் நாவல் என்று அவுரங்கசீப் சொல்லலாம். ஏன்னா அது வரலாற்றை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கற்பிக்கப்பட்ட வரலாற்றை வேறு விதமாக சொல்லுகிறது. அவுரங்கசீப் நாவல்ல முகலாய பெண்களை பத்தி நிறைய விரிவான குறிப்புகள் வருது. அது அவங்கள பத்தி சொல்லாமலே கூட இந்த கதையோட்டத்தை நகர்த்திட்டு கொண்டு போயிருக்கலாம். அப்படி இருக்கும்போது இது கட்டாயம் நம்ம சொல்லியே ஆகணும், இந்த பெண்களை பத்தி சொல்லியே ஆகணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணி எழுதின விஷயமா, இல்ல இயல்பா அப்படி அமைஞ்சிருச்சாச்சாரம்? எதனால அவ்வளவு முக்கியத்துவம் அது கதையில சொல்ல வேண்டிய? அவுரங்கசீப் ஒரு 1500 பக்கம்னு சொன்னோம்னா இப்போதைக்கு முன்ன பின்ன இருக்கலாம். அதுல பெண்களோட பகுதி, பெண்களின் கதை என்று பார்த்தால் ஒரு 200 பக்கம் தான் சொல்ல முடியும். அது எனக்கு ரொம்ப வருத்தம். ஆனால் பார்க்கும்போது அதுவே ரொம்ப பெரிய கதையாக தோணும். அதில் முக்கியமாக ஜஹானாரா பேகத்தை பற்றியும் அவங்களோட கதையும், செபுனிசா அவுரங்கசீப்போட மகள் கதையும் இருக்கும். ஆனால் துரதிருஷ்டவசமாக ஜஹானாரா பேகம் எழுதின ஆட்டோபயோகிராஃபி இன்னும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படவில்லை. இது இதை ஒரு இந்த ட்ராஜடியை நான் எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரில.
ஷாஜஹானோட மகள் ஷாஜஹான் காலத்துல பாதுஷா பேகம்னு சொல்லுவாங்க. அதாவது முதல் குடிமகள். அப்ப வந்து எப்படின்னா, நம்ம முதல் குடிமகள்னா ஜனாதிபதியோட மனைவியை சொல்றோம். அங்க வந்து அப்படி இல்லை. பாதுஷாங்கிறவர் அந்த பேரரசர் யாரை நியமிக்கிறாரோ அவர் அதிகமாக யாரை நியமிப்பாருன்னா தன்னோட மனைவியை நியமிப்பார், இல்லைன்னா மகளை நியமிப்பார். ஷாஜஹான் தன்னோட காலம் பூராவுமே, அதாவது மும்தாஸ் இருந்த வரைக்கும், மும்தாஸ் இறந்த பிறகு ஜஹானாரா பேகம் தன்னோட மகளை தான் வந்து பாதுஷா பேகமா நியமிக்கிறாரு. பாதுஷா பேகம்னா கஜானா சாவி அவங்க கையில் தான் இருக்கும். அவங்க கிட்டத்தட்ட பேரரசர் மாதிரி தான். அவங்களால வந்து ஆர்டர் போட முடியும். கஜானா சாவி அவங்க கையில் இருக்கும். மினிஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட கேட்டு செய்வாங்க. ஸோ இணை பேரரசர் தான் அவங்க. அந்த மாதிரி ஷாஜஹான் காலம் பூராவும் இருந்தாங்க. அடுத்தது அவுரங்கசீப் வராரு. வந்து அவங்கள ஜெயிலில் போடலை, நீ இங்கே இருந்துக்க, பாதுஷா பேகமாவே இருந்துக்க. அவங்க இவ்வளவுக்கும் தாராவோட ஆளு, ஆனாலும் அவர் வந்து நேர்மையான ஆள். இவங்க சில சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, சீஃப் மினிஸ்டர் புதுசாக ஆட்சி மாறி வரும்போது வேற ஒரு கட்சி சீஃப் செக்ரட்டரி வந்து போன கட்சிக்கும் அவர் தான் சீஃப் செக்ரட்டரியாக இருந்திருப்பாரு, இந்த கட்சிக்கும் அவரே வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து நியாயவாதிகளாக இருப்பாங்களா, அந்த மாதிரி அவர் பார்த்தாரு ஜஹானாரா பேகத்தை. ஆனாலும் அவர் என்ன பண்ணாங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இல்லை நான் அப்பா கூடவே போயிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த தனிமை சிறைக்கு, அது தனிமை சிறைனா ஒரு ரூமுக்குள்ள ஜெயிலில் போடலை, அவரை ஒரு கோட்டையில், ஆக்ரா ஃபோர்ட்டில் அவரை தனிமை சிறையில், வெளியில் வரக்கூடாது, அவ்வளோதான். அங்கே அவங்களும் இருந்தாங்க. ஷாஜஹான் இறந்த பிறகு அவுரங்கசீப் அவரை டெல்லிக்கு அழைச்சு மறுபடியும் பாதுஷா பேகம் என்ற பதவியை கொடுத்தார். ஜஹானாரா பேகம் இறக்கும் வரை. அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு மனுஷி தன்னுடைய சுய சரித்திரத்தை எழுதியிருக்கிறாள். அது இன்னமும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படவில்லைன்னா அது எவ்வளவு பெரிய அநீதி பாருங்க. ஏன்னா அதுக்கு ஒரே காரணம் அவங்க பெண்ணுங்கிறதுனால தான், வேற ஒரு காரணமும் இல்லை. அதனால என்னால் வந்து ஒரு அவங்களோட கதையை வந்து அவங்களோட வாயாலே சொல்லக்கூடியதை நான் கற்பனை பண்ணி எழுதினேன். ப்ளஸ் அந்த ஆட்டோபயோகிராஃபிலிருந்து ஒரு சில பகுதிகள் எக்ஸர்ட்ஸை வந்து இங்கிலீஷில் புத்தகம் எழுதினவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க. எப்படின்னா, அவங்க பெர்ஷியனில் எழுதினாங்கல்ல, ஃபார்சி லாங்குவேஜில், அதையே படித்து அவங்க வந்து அதுலேருந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ எனக்கும் ஃபார்சி லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் அதிலிருந்து ஒரு பெரிய அளவில் வந்து எடுத்து நான் பயன்படுத்தியிருப்பேன். ஆனால் எனக்கு ஃபார்சியும் தெரியாது, அது இங்கிலீஷ்லேயும் வரல. அதனால் எக்ஸர்ட்ஸை மட்டும்தான் எடுத்து பயன்படுத்திக்க வேண்டியது இருந்துச்சு. செபுனிசா பற்றி அவங்க எழுதினதெல்லாம் கவிதைகள் தான் வெளியில் இருக்க ஒழிஞ்சு மற்றபடி அவங்க எழுதின உரைநடை வரலாறு எதுவுமே இல்லை. ஆண்களை பற்றி தான் திரும்ப 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 எழுதியிருக்காங்க. அதனால் அது மிகப்பெரிய அளவில் எழுதப்படாத பகுதி அது. நான் யாரையாவது ஒருத்தரை எடுத்து ஒரு 500 பக்கத்துக்கு எழுதணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் பல திட்டங்கள்லாம் இருக்குது. ஏற்கனவே பாதியாக எழுதுங்க, அசோகம் எல்லாமே பாதி எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதை பிறகு ஆனால் யாராவது செய்யணும் நிச்சயமா. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்குது அவங்க எப்படி வாழ்ந்ததை பற்றி. பெண்களோட கதைகள், முகலாய பெண்களோட கதை. அவுரங்கசீப்பை வந்து ரொம்ப கடுமையாக விமர்சித்த ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னா நேரு சொல்லலாம். ஆனால் நேரு அந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறதை வந்து தாக்கி இல்லை அதை எதிர்த்து இந்த நாவலில் எழுதியிருக்கீங்க. நேரு மேலே வந்து சாருக்கு என்ன கோபம், இல்லது சாரு முன்வைக்கிற அரசியல் என்ன? ஒன்றுமே இல்லை. அதாவது அந்த இங்கிலீஷ் ரூலர்ஸ் இருந்தாங்கல்ல, பிரிட்டிஷர்ஸ், அவங்களுக்கு அவுரங்கசீப்பை அடிச்சு நகர்த்தணும். அவர் வந்து ஒரு கம்யூனலிஸ்ட்னு சொன்னா தான் அவங்களுக்கு பொழப்பு ஓடும். நேரு அவங்களோட அந்த பாணியில் வந்தவர் தான். அவருக்கு இந்தியன் ரியாலிட்டி பற்றி எதுவுமே தெரியாது நேருவுக்கு. நேரு இந்தியாவில் ட்ராவல் பண்ணதில்லை காந்தி மாதிரி. ஆனால் காந்தி ஏன் அவரோட வாரிசாக சொன்னாருன்னா, எல்லா தலைவர்களுமே தன்னோட மாணவர்களில் இருக்கிறதுலே உருப்படாத ஒரு ஆளை தான், மட்டி மூடனை தான் வந்து தன்னுடைய வாரிசாக அறிவிப்பாங்க. உதாரணமாக நமது மதிப்புக்குரிய லெனின் அவர்கள் தன்னுடைய மோசமான ஒரு
ஃபாலோயரை தான் ஸ்டாலினை வந்து தனக்கு வாரிசா நியமிச்சிருக்காரு. ட்ராட்ஸ்கியே அல்ல, அங்கே வந்து புத்திசாலியான ஆள் ட்ராட்ஸ்கி. இப்படி நமது மதிப்புக்குரிய பெருமதிப்புக்குரிய என்னுடைய வணக்கத்துக்குரிய நான் தினந்தோறும் பூஜித்து கொண்டிருக்கும் மகா பெரியவர் தன்னுடைய வாரிசாக ஒருத்தர். அவர் அரசியல், அவரும் எனக்கு ரொம்ப பிடித்தவர் தான். ஆனாலும் அரசியலில் இந்த சீசர்ஸ் ஒய்ஃப் சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, ஒரு சொல் இருக்குல்ல, அந்த மாதிரி ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க இந்த இந்த பிரச்சனைக்கே வரக்கூடாதுன்னு நான் எதிர்பார்க்குறேன். புனிதம்னா அப்படி இருக்கணும். அப்போ அது உடஞ்சி போயிடுது, என்னுடைய கனவுகள் வந்து நொறுங்கி போகுது. ஸோ அவர் வாரிசாக எடுக்கிறாரு. இவ்வளவுக்கும் நான் வந்து மகா பெரியவரை ஒரு அவதாரம்னு தான் நினைக்கிறேன், ஒரு மனிதரே இல்லை. அவரே வந்து அப்படி தான் இருக்காரு. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த துறையில் எடுத்தாலுமே அந்த வாரிசுங்கிறது இப்படி தான் ஆகுது. அதனால நேரு மேல தனிப்பட்ட முறையிலேயோ இல்லை அரசியல் அதனால என்ன சொல்ல வந்தேன்னா, நேருவுக்கு இந்தியன் ரியாலிட்டி தெரியாது. மகாத்மா காந்தி இந்தியாவை ஒவ்வொரு கிராமத்தையும் சுற்றி பார்த்தவர். மக்களோட ரியாலிட்டி தெரியும், மக்கள் எப்படி வாழற மனிதன். இவருக்கு ஏன் ரியாலிட்டி தெரியாது? ஒரு உதாரணம் சொல்கிறேன். நேருவுக்கு ஒரு தடவை அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரோட வாய்ஸ்லேயே கேட்டேனா, அதனால் யாரும் சொல்லிலாம் கேட்கல. வட இந்தியர்களுக்கு, வட இந்தியாவுக்கு பாகிஸ்தான் தான் மிகவும் நெருக்கமானது, மொழி ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும். அந்நியமாக இருப்பது தென்னிந்தியா தான் அப்படி சொல்றாரு. இது வந்து ரொம்ப மேலோட்டமா பார்த்தா உண்மையா கூட இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஹிந்தி, பாகிஸ்தான்ல உருது, ரெண்டும் ஒரு மொழி தானே, சாப்பாடு படு எல்லாமே ஒன்று தான். ஆனா மக்களை ஒருங்கிணைப்பதுன்னு ஒன்று இருக்கு கலாச்சார ரீதியா. அவன் ஏன் இங்க ராமேஸ்வரத்துக்கு வர்றான், இவன் ஏன் காசிக்கு போறான், காசியையும் ராமேஸ்வரத்தையும் ஒன்னாக்குறது எது? இந்தியாங்கிற பறந்துபட்ட ஒரு லேண்டில் பல்வேறு மொழிகள், பல்வேறு கலாச்சாரம். ஒருத்தன் வந்து ஒரு சிலையை நட்டு அதுக்கு வந்து சாராயத்தையும் ஆட்டையும் கோழியையும் அறுத்து படைக்கிறான். இன்னொரு இடத்துல ரொம்ப ரொம்ப புனிதமாக அங்கே வந்து வேற மாதிரியான வழிபாடு நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு நேர் எதிரான ஒரு வழிபாடு நடக்குது. ரெண்டுமே இவ்வளவு டைவர்சிட்டி இருக்கிற ஒரு இடத்துல இவ்வளவு பெரிய ஏரியாவை ஒருங்கிணைப்பது இவங்களுடைய மத நம்பிக்கை. இல்லைன்னா கேதார்நாத்துக்கு எதுக்கு இவன் போகிறான்? 5-6 இடத்துல வந்து மடத்தை நிறுவி போயிட்டு வந்து இப்படி ஒரு 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 அடிப்படையான ஒரு இது இருக்குல்ல. சமண மதமும் இப்படி இணைக்குது, பௌத்தமும் இணைக்குது, ஹிந்துவிசமும் இணைக்குது. இந்த மூணுமே வெவ்வேறு மதங்களாக நான் பார்க்கல. ஏன்னா ஒன்றுலேருந்து ஒன்று கடன் வாங்கி தான் வந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் இந்தியர்களோட அடிப்படை மனம். இதை விட்டுட்டு இவர் ஏதோ வந்து சவுத் இண்டியன்ஸ் எல்லாம் வேற மாதிரி ஆட்கள், இது ஒரு மாதிரியான ரேசிஸ்ட் மைண்ட் செட்டுன்னு எனக்கு தோணுச்சு. அங்கே உள்ளவங்க மதராசிமா அந்த மாதிரி இது வேறு இனம் அப்படின்னு பார்க்கறது இருக்குல்ல. இப்படி ஒரு ஷாலோவா ரொம்ப மேம்போக்காக பார்க்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து வரலாற்றில் அந்த மேற்குலேருந்து கொடுக்குறாங்க இல்லையா, அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அவுரங்கசீப் வந்து இந்த டைமை மாற்ற முயற்சி பண்ணார், காலத்தை மாற்ற முயற்சி பண்ணினார், அப்போ கடிகாரத்தை போட்டு உடைச்சிட்டாரு அப்படின்னு கேட்குறதுக்கு நல்லா பொலிட்டிக்காக இருக்குது. ஆனால் வந்து இதில் உண்மை இல்லை. வரலாறு, இவ்வளவு வரலாறு படித்த ஒருத்தருக்கு, டிஸ்கவரி ஆஃப் இந்தியாலாம் எழுதினவருக்கு, இவரை விட இவர் என்ன தவறு செய்திருக்கிறார்னு பார்த்தோம்னா அது மாதிரி ஒரு 100 டைம்ஸ் பெருசாக அவங்க அப்பா பண்ணியிருக்காரு, தாத்தா பண்ணியிருக்காரு, அக்பர் பண்ணியிருக்காரு, எல்லாருமே பண்ணியிருக்காங்களே. அப்புறம் எப்படி வந்து இவர் காலத்தை மாற்ற முயற்சித்தார், கடிகாரத்தை போட்டு உடைத்தார்னு? அது ஒரு ஒரு மித்து. அது ஒரு பொறுப்பான வரலாறு தெரிந்த ஒரு ஆசிரியர், ஒரு பண்டிட்னு சொல்றோம் இல்லையா, சொல்றாங்கல்ல பண்டிட்னா. அதனால அறிஞர், பண்டிட்னா அறிஞர். ஒரு அறிஞர் இப்படி சொல்லக்கூடாது, வேற யாராவது சொல்லலாம்.
அதனால தான் எனக்கு ரொம்ப கோபம். இன்னொன்று வந்து அவர் பொலிட்டிக்கலாகவும் எனக்கு அவர் மேலே மேலே வந்து, ஏன்னா இவ்வளோ 1947 இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம், பக்கத்து நாடுகள்லாம் இருக்கு, எந்த விதத்துலையும் ஒரு அடிப்படை கட்டுமான திட்டங்கள் வந்து எதுவுமே சரியா இல்லையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் இருக்கு. ஸோ இப்படியான ஒரு மேம்போக்கான, அதனால ஒரு கோபம். அவுரங்கசீப் வந்து ஒரு எந்த அளவுக்கு ஒரு வரலாற்று நாவலா இருக்கோ அதே அளவுக்கு ஒரு ஒரு பின்னவீனத்துவ நாவலாகவும் ஒரு கொண்டாட்டமான ஒரு நாவலா தான் இருக்கு. எழுத்தாளனோட தென் அமெரிக்க பயணம் போறது, அப்புறம் அங்க அவருக்கு தண்ணி ஒத்துக்காம வந்து தொண்டை கட்டிக்கிறது, அப்புறம் கிளிய பார்பிக்யூ பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள். இது மட்டும் இல்லாம ஒரு தத்துவங்களின் சுரங்கமா இருக்கு இந்த நாவல். அவ்வளவு தத்துவங்களை இந்த நாவல்ல பேசியிருக்கீங்க. அவுரங்கசீப்பையும் சரபோஜியும் பத்தி அதர்ஸ்ன்னு பேசுறதாகட்டும், இல்ல கிருஷ்ணரையும் சக்னியும் வச்சு ஒரு பைனரி ஆப்போசிஷன் பார்வையில பேசுறதாகட்டும், இவ்வளவு தத்துவங்களையும் இந்த நாவல்லே சொல்லியிருக்கீங்க. அதுக்கான தேவை என்ன சார்? ஒரு தத்துவங்கள் இவ்வளத்தையும் ஒரு வரலாற்று நாவல்ல புகுத்த வேண்டிய தேவை என்ன? பொதுவாகவே புனைவுகள்ல தத்துவங்களுக்கான தேவை என்ன அப்படின்றத பத்தி சொல்லுங்க. புனைவுல வந்து நீங்க புனைவுன்னு இல்லை, ஒரு எழுத்தாளனுக்கு தத்துவ நோக்கம் இல்லை, தத்துவத்தை பத்தின ஒரு ஒரு கான்செப்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா உங்களுடைய நிலைப்பாடு எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒரு தத்துவத்துல வந்து ஒரு பேஸ் இல்லைன்னு வச்சுங்களேன், நீங்க உங்களுடைய அறிதல் அல்லது நீங்க உங்களோட நெரேட்டிவ்லாம் வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப மேம்போக்கா இருக்கும், உள்ள போக முடியாது. ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், இப்போ நீங்கள் வந்து காஃப்காவை எப்படி புரிஞ்சுக்கிறது, அல்லது கம்யூவை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஈவன் இன்னைக்கு வந்து கொரோனான்னு வந்து ஒரு 2 வருஷம் மனிதனை வந்து ஆட்டி படைச்சதில்லை. அப்போ மனிதன் வந்து ஒரு தனிமைப்பட்டு போய் அடுத்த மனிதனே, இந்த அதர் இஸ் ஹெல்லுன்னு சார்த்தர் சொல்லுவார்ல, அடுத்த மனிதனே நரகம். அதுவும் அவன் இறந்து போனான்னா அவனோட பாடியே கிடைக்காது, டிஸப்பியர்டு, பீப்புள் கெட் டிஸப்பியர்டு. அப்படி ஒரு நிலைமை வர்றதுங்கிறது இருக்குல்ல. இதெல்லாம் வந்து எப்படி தத்துவமாக பார்த்தா தானே, இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு சூசைடு பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஒரு என்னடா வாழ்க்கைன்னு வந்து தோணிடும். அப்போ தத்துவார்த்தமாக தான் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கு எதையுமே. வெறுமனே நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா நம்மளோட மரபே அப்படிதான். பாரதி வந்து சொல்றாரு, வசன கவிதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாம் இனிது இனிது இனிதுங்கிறாரு. வான் இனிது, மழை இனிது, எல்லாமே இனிது 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 பார்க்கும்போது அப்படி அது எந்த மரபு? 3000-4000 வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள இருந்த மரபு அது, சங்க இலக்கியத்தோட மரபு அது. அவர் வேதத்திலையும் எடுத்துக்கிறாரு, சங்கத்துல இருந்தும் எடுத்துக்கிறாரு. அப்போ ஒரு எழுத்தாளன் என் மகனை பிரிந்து நான் கண்ணீர் விடுகிறேன், என் மகனுக்கு என்னுடைய தத்துவத்தை எல்லாம் கற்றுக் கொடுக்கலாம் என்று கனவு கண்டேன் அப்படிங்கும்போது எனக்கு உன்னுடைய மகன் என்றால் யார்? உனக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு காமன் மேன் அப்படி நினைக்கலாம். நீ காமன் மேனா? உனக்கு தத்துவம் தெரியல. உன்னுடைய தத்துவத்தை, உன்னுடைய அறிதலை உன்னுடைய மகனுக்கு எப்படி புகட்ட வேண்டும் என்றால், நீ உனக்கும் ஹிட்லருக்கு என்ன வித்தியாசம்? ஹிட்லர் அந்த என்டையர் ஜெர்மன் தேசத்தையே தன்னுடைய குழந்தையா நினைச்சான், தன்னோட தத்துவத்தை அவங்களுக்கு கொடுத்தான். என்ன மாதிரியே நீங்களும் சிந்திங்கன்னா, யூதர்களை வெறுங்க. அப்ப எப்படி நம்ம வந்து அறிதல் முறையை வேணா கற்றுக் கொடுக்கலாமே தவிர, அது கூட வந்து அவனா தான் படிக்கணும். நான் சமீபத்தில் எதில் படித்தேன், இந்த மாதிரி ஒரு எழுத்தாளர்கள் எழுதும் போது தத்துவ பார்வை இல்லாமல் போகிறது தான் காரணம். ஓகே, மௌனி இப்படி இருந்ததில்லை, தீஜானகிராமன் இப்படி இருந்ததில்லை. அவங்க ஒரு ஆழமான தத்துவத்தை கற்றுக்கொண்டு இங்கே வராங்க. கற்றுக்கிட்டோம்லாம் இருக்காது அவங்ககிட்டலாம், அது உள்ளுக்குள்ள எங்கேயோ இருக்கும், அவ்வளோதான். அது உங்களுடைய அப்ரோச்சில் தெரியும்.
ஏன் எழுத்தாளன் மற்ற மனிதர்களிடமிருந்து வேறுபட்டு ரொம்ப ஹியூமேனா இருக்கான்? எல்லா எழுத்தாளர்களுமே என்னதான் மேடா இருந்தாலும் ஏன் ஹியூமேனா இருக்கான்னா இந்த உலகத்தோட அப்சர்டிட்டியை புரிஞ்சுக்கிட்டவனா இருக்கான். அதுக்கு அப்ப நீங்க அப்சர்டிட்டினா என்னன்னு பார்க்கணும். இந்த உலகத்தோட மனித வாழ்க்கையோட நிலையாம புரிஞ்சுக்கிட்டவனா இருக்கான். இதுக்கு நீங்க நிலையாமை அப்படிங்கிற ஒரு தத்துவத்துக்குள்ள போகணும். இப்படி பலவிதமான இப்ப அந்த கதை கூட சொல்லுவாங்கல்ல, மித் ஆஃப் சிசிஃபஸ். மித் ஆஃப் சிசிஃபஸ் படிச்சவனா இருக்கணும், சிசிஃபஸோட தத்துவம் தெரிஞ்சிருக்கணும். அப்போதான் சொத்து சேர்த்து என் பையனுக்கு வைக்கணும்னு நான் ஒரு காமன் மேன் மாதிரி யோசிக்க மாட்டேன். அப்ப என்னோட வாழ்க்கையை நலமாக்கி கொள்றதுக்கும் எனக்கு தத்துவம் தேவை. அதுக்கே தேவைன்னா அப்புறம் இலக்கியத்தை நான் கண்டிப்பா அப்ப நான் தத்துவமான அது எந்த விதமான தத்துவமாக கூட இருக்கலாம், கம்யூனிச தத்துவமாக கூட இருக்கலாம். ஆனா தத்துவம் சார்ந்த ஏன்னா நீங்க 80 வயசு வரைக்கும் வாழ்ந்தீங்கன்னா ஒரே தத்துவத்தையே பிடிச்சிக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கல. அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதுக்காக நீங்க ப்ரீச்சும் பண்ணல, அதுதான் சொன்னீங்க. ஆமா, ப்ரீச் பண்றது அவங்க தன்னுடைய தத்துவத்தை உருவாக்கிக்கிறதுக்கு உதவாம போயிடும். அது ஒரு சர்வாதிகாரம். கடவுள் இல்லைன்னு சொல்றதே ஒரு தத்துவ பார்வைன்னு நான் சொல்லுவேன். நான் அந்த நிலைப்பாட்டுல இல்லைன்னாலுமே ஒரு மாபெரும் சமூகம், மனித சமூகமே நம்பக்கூடிய ஒரு விஷயத்த நான் இல்லைன்னு சொல்றேன்னா அதை கடன் வாங்கி சொல்லக்கூடாது, நீங்க உணர்ந்து சொல்லணும். அப்ப அது ஒரு தத்துவ நிலைப்பாடு அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். ஓகே, இந்த நாவலுக்காக நீங்க பயங்கரமா படிச்சிருப்பீங்க, நிறைய தயாரிப்புகள் செய்ய வேண்டியிருந்திருக்கும், எவ்வளவோ நாவல்களையும் புத்தகங்களையும் படிச்சிருப்பீங்க. அதுல இருந்து அப்படி படிச்சதுல இருந்து தனிப்பட்ட முறையில உங்களுக்கு ஒரு கருத்து மாற்றத்தையோ இல்ல சிந்தனை மாற்றத்தையோ இந்த விஷயம் கொண்டு வந்துச்சு அப்படின்னு ஏதாவது இருக்கா சாரோ? அப்படி இருந்தா அதை பகிர்ந்துக்கலாம். நிறைய விஷயங்கள், முக்கியமா அவுரங்கசீப்போட கடிதங்கள். ஓகே, இந்த நாவல்லே அதை நான் நிறைய கொண்டு வந்திருக்கேன். ஒரு இப்பதான் சொன்னேன் தத்துவம் வேணும்னு. இப்ப சொல்ல போற பதில்ல அந்த பதிலை நான் நெகேட் பண்ணுவேன். ஓகே, அப்பதான் அதுக்குதான் உலக வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தத்துவ நோக்கு வேணும். ஆனா நீங்க ஒரு தத்துவத்தையே பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அதுதான் உங்களுடைய எண்டு. ஓகே, அவுரங்கசீப் என்ன தத்துவத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தாருன்னா, நான் நினைக்கிறது தான் சரி அப்படி என்ற ஒரு நம்பிக்கையை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தார். அப்ப என்ன பண்ணுவாருன்னா, நீங்க மாற்று நம்பிக்கை உள்ளவரா இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அவரு நான் நினைக்கிறது தான் தப்பி கரெக்டு, என்னோட பக்கத்துக்கு வாங்கன்னு சொல்லி உங்களை இழுக்கிறார். இழுக்கல அவர், நீங்க வரலன்னா உங்களை போர் தொடுத்து உங்களுக்கு என் பக்கம் கொண்டு வந்துடுறாரு. கடைசியில 85 வயசுல நான் பண்ணினதெல்லாம் பாவம், நான் பண்ணினதெல்லாம் தப்பு, நான் நரகத்துக்கு தான் போறேன் அப்படின்னு கன்ஃபெஸ் பண்றாரு. அப்ப நீங்க ஒரு தத்துவத்தின் ஒரு தத்துவத்தை பிடிச்சிட்டு நிற்கும் போது, இந்த தத்துவத்தை பற்றி கொண்டவர்கள் அத்தனை பேரும் ஒருவர் பாக்கி இல்லாம என்ன சொல்றாங்கன்னா, நான் நினைக்கிறது தான் சரிங்கிறாங்க. அப்ப தத்துவம் உங்களை எங்க கொண்டு போய் விடுது? பாசிசத்துல விடுது. அப்ப எனக்கு தத்துவமே வேணாமே, அதுக்கு ஒரு பயனுமே இல்லாம முதல்லதான் தத்துவம் வேணும்னு நீங்க இத சரியான கான்டெக்ட்ல வச்சுதான் புரிஞ்சுக்கணும். ஏன் அப்ப சொன்னேன், ஏன் இப்படி சொல்றேன், நான் சொல்றதுதான் சரி என்று நீங்கள் நம்பினால் அது நீங்க நம்பிக்கீங்க. ஆனா அடுத்தவன் ஒண்ணு சொல்லும் போது முரண்பாடுது இல்ல. அப்ப முரண்படும் போது என்ன பண்றீங்கன்னா, நீங்க பெரிய அப்பர் ஹேண்ட் எடுத்துடுறீங்க. நீங்க ஒரு அப்பான்னு வச்சுங்களேன், பையனுக்கு மாற்று நம்பிக்கை இருக்கு, நான் மத நம்பிக்கையை மட்டும் சொல்லல, எதுவாக இருந்தாலும். அப்ப நீங்க அப்பர் ஹேண்ட் இருக்கிறீங்க, ஏன்னா பவர்னு ஒண்ணு இருக்கு, நீங்க தான் அப்பா. அப்ப நீங்க புகுத்துறீங்க. என்னை சுற்றி உள்ளவர்கள் அத்தனை பேரும் என் மீது அன்பை பொழிபவர்கள்.
ஒன்று இரண்டு பேரை தவிர அத்தனை பேரும் நான் எப்படி சிந்திக்க வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள், கற்பிக்கிறார்கள். எது எனக்கு நல்லது, எது எனக்கு நன்மை பயக்கும் என்று அவர்கள் யோசித்து அதை என் மீது திணிக்கிறார்கள். நான் எதையுமே கேட்கறது இல்லைன்னு வச்சுக்கங்க. ஆனால் அவர்களெல்லாம் நல்லவங்க, அவங்களுக்கெல்லாம் தத்துவம் அவங்கள வழி நடத்தி கொண்டு போகிறது. அவர்கள் எனக்கு புத்திமதி சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். நண்பர்களும் சொல்றேன், சாரு உங்களுக்கு 70 வயசாயிடுச்சு, குடிக்காதீங்க, சரியா? இது இது ஒரு விதமான ஃபாசிஸ்ட் தான், எனக்கு தெரியாதா? சாரு கவனம், மீ2ல போட்டுருவாங்க, பெண்கள்கிட்ட ஜாக்கிரதை. என்ன விஷமா இல்லை பாலிடாலா? பெண்கள்கிட்ட பேசவே கூடாதா? பேசினாலே மீ2ல மாட்டிடுவானா? என்னையா இது? நான் ஒன்றும் தெரியாதவனா? நான் என்னோட பெண்கள் பழகிற பேசிக்கிட்ட பெண்கள் அத்தனை பேர்கிட்டையும் என்னென்னதை படிங்க. ஒரு பெண் வந்தாங்க, ஒரு என்ன சொல்றது, டிவாஸ்டேட்டிங் பியூட்டின்னு சொல்லலாம். அவங்கள்ட்ட நான் வந்து வயசு ஒரு 21 22 இருக்கும். அவங்கள்ட்ட நான் வந்து என்னோட புத்தகங்கள் எதுவும் படிச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். எதுவுமே இல்லை. நீங்கள் படிச்சுட்டு வந்து பேசுங்க. என்ன ஒரு 6 மாதம் கழிச்சு மறுபடியும் கூப்பிட்டாங்க. படிச்சிங்களான்னு கேட்டேன். இல்லைன்னாங்க. சரி வாங்க இந்தாங்க புக்கு அப்படின்னு சொல்லி என் புக்கெல்லாம் ஒரு 4 புக்கு கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்க படிக்கலை, குட் பை அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க என்னை மீ2ல போட்டுருவாங்கன்னு எனக்கு ரொம்ப பயந்தேன். ஏன்னா நான் வந்து அவர்களை அவமதித்திருக்கிறேன். ஏன்னா அவங்க ஃபோன் பண்ண போல நான் எடுத்ததில்லை. அவங்க ஈகோ ஹர்ட் ஆகும்ல. இவ்வளவு அழகா இருக்கும், ஒரு வார்த்தை மதிச்சு கூட பேசலையே அப்படின்னு. நான் என்ன சொல்றேன்னா, எழுத்து படிப்பு இந்த மாதிரி நீங்க வந்து உங்களை எக்யூப் பண்ணிக்கிட்டா மட்டும்தான். நான் இதுல இருந்து என்ன சொல்றேன்னா, ஒரு ஆசிரிய மாணவ உறவு மட்டும்தான் சாத்தியம். இல்லைன்னா தோழமையா நீங்க எல்லாத்தையும் படிச்சிட்டீங்களா, வாங்க நான் அவுரங்கசீப்பை பத்தி பேசுவோம், அடுத்த சாப்டருக்கு வந்து நீங்க இது கொடுங்க, நிறைய பேசுவோம், எனக்கு ஏதாவது தப்பு இருந்தா சொல்லுங்க, அந்த மாதிரி வேணா. ஆனா என்ன, இந்த புத்திமதிகள் வந்து விழுந்துகிட்டே இருக்கும்னா, பார்த்து கவனம், குடிக்காதீங்க, அதுக்கு டோன்ட் தான். இந்த தத்துவத்துல வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்களுடைய ஒரே வார்த்தை என்னன்னா, டோன்ட் டூ தட், டோன்ட் டூ திஸ். இந்த டோன்ட்ங்கிறவங்க சொல்ற யாரையுமே நான் வந்து கிட்டத்திலே நெருங்க விடுறதில்லை. எனக்கு ஐ நோ யூ கோ, அவ்வளவுதான். இப்படி வந்து இந்த எப்ப தத்துவம் வேணும், அதை எப்படி பிராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு 2 முக்கியமான விஷயங்கள், சிந்தனை மாற்றம் நடக்குது. அதுதான். ஓகே சார். இன்னொன்று, இந்த நாவலுக்கான தயாரிப்புகளை பற்றி பேசும்போது இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் இந்த நாவலுக்கு அது தேவைப்படாதனால நான் அதை வந்து சேர்க்கலை. பட் எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் நாவலுக்காக படித்ததில் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு எதை சொல்லுங்க சார்? இதை வந்து சேர்க்க முடியலன்றதுனால விட்ட எப்படியாவது? அப்படி விட்டது வந்து ஒரு 2000 பக்கம் இருக்கும். அதனால வந்து நம்ம இந்த இரவு முழுவதும் பேசினாத்தான் அது வந்து நமக்கு சரியா வரும். இருந்தாலும் சொல்ல வேண்டும் என்றால் மெஹருநிசா பற்றி இன்னும் நிறைய, செபுநிசா பற்றி, அவுரங்கசீப்போட மகள் இருக்காங்களே. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு கடைசி 20 வருஷம், அவங்க வந்து கடைசி 20 வருஷங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஜஹானாரா பேகம் கூட இடையில தான் இருந்துட்டு மறுபடியும் டெல்லி வந்துட்டாங்க. இவங்க இறக்கும் வரை தனிமை சிறை. அவுரங்கசீப் ஏன் போட்டாருன்னு எந்த யூகமும் பண்ண முடியல, எந்த க்ளூவும் கிடைக்கல. ஸோ அந்த இடத்த ப்ரோப் பண்ணி அவங்க பற்றி இன்னும் நிறைய எழுதியிருக்கணும் அப்படின்னு ஒரு போதாமை மனசுக்குள்ள எனக்கு அது வேணும்னா இன்னொரு தடவை கூட வேற அட்டெம்ப்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. அப்புறம் முக்கியமாக இந்த ஜஹாங்கீர் பற்றி தாங்க. ஜஹாங்கீர் மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனாலிட்டி வந்து இந்த என்டையர் முகல் இதில் வந்து இல்லை. அவருக்கு ஜஹாங்கீர் த ஜாலின்ற ஹெடானிஸ்ட்டு.
நூர்ஜஹான்ட்டே வந்து பதவியை கொடுத்துட்டு நீயே ஆண்டுக்கமான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு தண்ணி அட்டிக்கிறது வந்து தூக்குன்னா ஒரு கட்டத்தில் வந்து அவருக்கு வந்து மதுவை எடுக்க முடியல, கை நடுக்குது, நடுமும். அப்போ வந்து ஒரு சேவகரை வச்சு அதை எடுத்து என் வாயில வையின்னு அந்த அளவுக்கு வந்து கோப்பையை எடுத்து குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு அசிஸ்டண்ட்டே வச்சுருந்துருக்காரு. ஆனால் குடிச்சு சாகலை அவர். அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு 2 பெக்கு தான் குடிக்கணுங்கிற அளவுக்கு அளவெல்லாம் போட்டு அளந்தெல்லாம் போட்டு அதை வந்து ஒரு ஹெடோனிசத்தை வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு பிராக்டிஷனராக இருந்து அடி பின்னி வாழ்ந்திருக்காரு. ஆனா அதுவும் இந்த நாவல் வரல, அவ்வளோவா அதிகமா வரல. அது நிறைய எழுதியிருக்கலாம் அவரை பத்தி, அது ஒரு முக்கியமான பகுதி. வரலாற்றுல வந்து அதிகமான புறக்கணிப்புக்கும் அவதூறுகளுக்கும் உள்ளான ஒரு மன்னர் வந்து அவுரங்கசீப். சாரு வந்து உங்களுடைய தொடக்க காலத்துல நீங்க நிறைய குறிப்பிட்ட விஷயம், நீங்களும் நிறைய அவமானங்களுக்கும் புறக்கணிப்புகளுக்கும் ஆட்பட்டிருக்கீங்க அப்படின்னு. அவுரங்கசீப்பும் சாரும் இணையிற ஒரு புள்ளி அப்படின்னு ஏதாவது நீங்க உணர்ந்தீங்களா சாரு, இந்த நாவலை பத்தி எழுதும் போதோ இல்லை இதுக்கான பயணத்திலேயோ? நிறைய நேரங்கள்ல நிறைய இடங்கள்ல சமூக நம்பிக்கைக்கு ஒரு ஹீரோ, ஒரு நாயக பிம்பம் தேவைப்படுது, அதே சமயத்துல ஒரு வில்லன் பிம்பமும் தேவைப்படுது. அதிகமா பார்த்தீங்கன்னா அந்த நாயக பிம்பம் தான் உண்மையான வில்லனா இருப்பான். என்ன வில்லன்னு பார்த்தீங்கன்னா நான் உதாரணங்கள்லாம் சொல்ல விரும்பலை, நம்ம இப்போ நம்மளை போட்டு தள்ளிட்டு அதனால நிறைய இணையும் புள்ளிகள் இருந்தது வரலாற்றில் திரிக்கப்பட்டு சொல்றது. அந்த ப்ரொமோஷன்லேயே வந்து ஷாஜகானோ அல்லது அசோகாவோ செல்ஃப் ப்ரொமோஷன்ல தங்களை வந்து முன்னிறுத்திக்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு அப்புறம் நிறைய குறியீடுகள் மூலமா, வார்த்தையால் சொல்றதை விட குறியீடுகள் மூலமா. இப்போ உதாரணமா அவுரங்கசீப் சொல்லுவார், என்னுடைய கல்லறை வெறும் அலங்காரம்லாம் வேண்டாம், மார்பிள் இந்த சலவை கற்கள்லாம் வேண்டாம், வெறும் மண் மேடு போதும், அவ்வளோதான், மண் மேடு அப்படின்னு தன்னை வந்து ஒரு இறக்கிக்கிறார்ல. அப்போ மக்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா யூ டிசர்வ் தட்னு சொல்லி அவனை மண்ணாவே ஆக்கிடுறாங்க மக்கள்லாம். அவர் ஏன் பெருசா பிரம்மாண்டமா வந்து ஒரு ஒரு இது தன்னை ப்ரொமோட் பண்ற மாதிரி எதுவுமே பண்ணலையே இல்லையா? அசோகா அந்த மாதிரிலாம் பண்றாரு, ஸ்தூபிகள் கல் தூண்கள் அது இதுன்னு நிறைய பண்றாரு. அசோகாவில் பார்த்தீங்கன்னா தான் இது வேற மாதிரி இருக்கும். அங்க என்னுடைய நாவல்ல அசோகா வந்து ரொம்ப ஒரு கொடூரமான வில்லனா காண்பிக்கப்படுவார் நாவல். ஆனா வில்லன்னாலும் அந்த வில்லனுக்குள்ள இருக்கிற நிறைய மன அவசங்கள், மன உளைச்சல்கள். 99 சகோதரர்களை அசோகர் கொண்டு இருக்காரு, ஒரே ஒருத்தனை கொல்லாம விட்டுருக்காரு. ஏன்னா அவருடைய தாய்க்கு பிறந்தவன் தம்பி, அத்தனை பேரையும் வெட்டி சாய்ச்சிருக்காரு பதவிக்கு வரணும்ட்டு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான வரலாறுலாம் இருக்கு. அவங்கெல்லாம் நாயகர்களாக கொண்டாடப்படுறாங்க. இந்த நிலைமையில நம்ம நிறைய இணையும் புள்ளிகள் ஒவ்வொரு இடத்துலையுமே இருந்தது அவுரங்கசீப்ல. ஆனா என்னன்னா அவுரங்கசீப் ஒரு ஃபேனட்டிக், முதல்ல இருந்து கடைசி வரைக்கும். நான் அதுக்கு எதிரான ஆள், அவ்வளவுதான் வித்தியாசம் வருது. எல்லாமே வந்து ஒரு கட்டத்துல ஒரு சலிப்படைய வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே ஒரு பிளாட்டு இருக்கு. ஆனா இத்தனை வருஷமா நீங்க தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்கீங்க. அது வந்து அந்த எழுத்து அதே அப்படியே தான் இருக்கு. அதுல வந்து எந்த சலிப்போ இல்லை தொய்வோ எதுவுமே இல்லை. ஆனா சமூக நீரோட்டத்திற்கும் ஒரு பொது கருத்துக்கும் எதிரான ஒரு மனநிலையிலையோ இல்லை ஒரு சிந்தனைகளையோ முன்வைக்கும் போது கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு எதிர்நீச்சல் போடுற மாதிரி தான். நிறைய எதிர்ப்புகளையும் எல்லாத்தையும் சமாளிச்சுதான் நீங்க உங்களுடைய எழுத்து பயணத்தை தொடர்ந்துட்டு வரீங்க. இது வந்து உங்களை கலைப்படைய வைக்கலையா சார்? ஒரு தொடர்ச்சியான ஒரு எதிர்நீச்சல் அப்படின்றது இத்தனை வருஷமா அப்படி இல்லை. நீங்க எதிர்நீச்சல் போடாம போயிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து உங்களை ரொம்ப போர்டம்ல தள்ளிடும்னு தோணுது. ஏன்னா மேற்கத்திய நாடுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தற்கொலை உணர்வு தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறாங்க. எல்லாமே வந்து ஸ்டேட் கொடுத்துருது,
புதல்வர்களும் புதல்விகளும், அதாவது நம்மளுடைய குழந்தைகள் 16-17 வயசுலேருந்து 14 நம்மளை விட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த தனிமையும் அது கொடுக்குற மன உளைச்சலும் அல்லது மனச்சோர்வு, போர்டம், இது வந்து ஆயுள் வேற அங்கே நல்ல ஹெல்த்தியான அட்மாஸ்பியர் இருக்கிறதுனால 90 வரைக்கும் போகுது, சமயத்தில் 95க்கும் போகுது. ஸோ அவங்களுக்கு ஒரு 35 வயசுலேருந்து 95 வயசு 60 வருஷங்கள் வந்து இருக்கு இல்லையா. அதுவும் மனைவியோ கணவனோ இறந்துட்டா அது ஒரு கொடு. இப்படி வந்து ஒரு பெரிய போர்டம்குள்ளே அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அதனால தான் இந்தியா மாதிரி நாட்டுக்கு வந்து அவங்க சந்தோஷத்தை பார்க்குறது. நமக்கு இங்கே வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும் வாழ்க்கை, எல்லாத்துக்கும் கஷ்டப்பட வேண்டியிருக்கேன். அவங்களுக்கு வந்து அது ரொம்ப இன்பமாக இருக்குது. இந்த டிராஃபிக்கும் இந்த சத்தமும் அது வந்து அவங்களுக்கு வந்து அங்கே உள்ள வாழ்க்கை வந்து மயானத்துக்கு சமமாக இருக்குது. ஒரு தங்க கூண்டில் வச்சு பாலும் சோறுமா கொடுத்து இருக்கிறது இருக்குல்ல, ஒரு பயங்கரமான ஒரு, அப்போது உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல், ஒரு போராட்டம் இல்லாமல், ஒரு பாராட்டிலே வாழ்ந்து இருந்தோன்னா அந்த வாழ்க்கை வந்து உங்களை தற்கொலைக்கு தான் இட்டு செல்லும் அல்லது மனப்பிறழ்வுக்கு இட்டு செல்லும். அதுதான் உதாரணமாக நீங்கள் வீட்டில் வளர்க்குற நாய்க்கும் தெருவில் இருக்கிற தெரு நாயோட வாழ்க்கை ரொம்ப கொடூரமானது. அது வந்து அதுக்கு உணவு இல்லைன்னா அது ரொம்ப கொடுமையான ஒரு பரிதாபமான ஒரு விஷயம். ஆனால் இந்த நாய்க்கு வந்து நீங்கள் மாற்று உணவோ ஒரு மாற்று தண்ணீரோ கொடுத்தீங்கன்னா செத்துடும். டோட்டலாக ரெசிஸ்டன்ஸே இருக்காது. இதோட வாழ்க்கை ரொம்ப பேத்தட்டிக்கான வாழ்க்கை. ஆனால் அது வந்து தொடர்ந்து தன்னை உயிர்ப்பித்து கொண்டே இருக்கும். வெள்ளத்தில் அப்படியே வந்து நகரமே மிதந்து போயிட்டுருக்கோம். ஆனால் அது 5 நாள் கழித்து திரும்ப வரும். அது எங்கே தங்கி இருந்துச்சு, என்ன பண்ணுச்சு, எதுவுமே தெரியாது. அது அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் அதனுடைய ஜீவ துடிப்பு. அப்படி ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் உங்களையும் தொடர்ந்து ஓட வச்சுட்டு. ஓகே, கடைசியாக இந்த அவுரங்கசீப் நாவலை வந்து எதனால் கட்டாயம் படிக்கணும் அப்படின்னு சொல்லணுமா? எதனால் கட்டாயம் படிக்க வேண்டும்? நமக்கு கற்பிக்கப்பட்டவற்றில் எவ்வளவு பாசாங்கு இருக்கிறது, எவ்வளவு பொய்மை கலந்திருக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்காகவும், இதுதான் சரின்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ரொம்ப கம்மியான தவறுகள் தான் இருக்கும். அதுக்கும் ஒரு வாழ்க்கை பற்றின ஒரு தத்துவ தேடல் நிச்சயமா இந்த நாவலில் வர்ற சூஃபித்துவம் அப்படின்னு ஒரு பெரிய பார்ட்டே இருக்கு. சூஃபிகளின் தத்துவம். அந்த சூஃபிகளின் தத்துவம் வந்து இந்த நாவலை படிப்பதற்கு முன் இருந்த நீங்கள், இந்த நாவலை படித்த பிறகு இருக்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய மாறுதலை உண்டாகும். இது நான் பண்ணினதில்லை, வழிவழியாக வந்த அந்த முன்னோடிகள், அந்த ஞானிகள் கொடுத்ததை நான் ஒரு தபால்காரன் மாதிரி, ஒரு அஞ்சல் ஊழியன் மாதிரி உங்களுக்கு கைமாற்றி கொடுக்கிறேன் என் கணினியின் வழியே. எதுவும் என்னுடையது அல்ல. அப்படி போடும்போது என்னோட ஒரு மேஜிக் வரும், அவ்வளோதான். மற்றபடி இதை வந்து நீங்கள் படிச்சீங்கன்னா, இதை ஏன் படிக்கணும்னு உங்களுக்கு வந்து ஒரு 10-20 பக்கத்திலேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். எங்களுக்காக இவ்வளவு நேரம் ஒதுக்கி நாவலை பற்றியும் அதை சார்ந்து முகலாயர்களோட வரலாறு பற்றியும் அரசியல் சமூகம்னு பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார். ரொம்ப நன்றி. வாசகசாலையின் சார்பாகவும் இங்கே எல்லாருடைய சார்பாகவும் உங்களுடைய நன்றி சார். நன்றி. உங்களுக்கு நன்றி சுதர்ஷன். நிறைய அதிகமான என்னுடைய சக எழுத்தாளர்கள் பேசுவார்கள், கலைஞர்கள் பேசுவார்கள். அதற்காக மீண்டும் என்னுடைய வாழ்த்தையும் இந்த வாய்ப்புக்கு நன்றியையும், இதை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு என் அன்பையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.